பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும், என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களைப் பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும், அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்கப் பண்ணுவேன். இந்த வார்த்தை ஆண்டவர் யாரிடத்துல பேசுறாரு? ஆமோஸ் இடத்துல பேசுறாரு. யாருக்காக பேசுறாரு அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்காக பேசுறார். இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எங்கேயும் போய் ஒளித்து கொள்ள முடியாது, மறைந்து கொள்ள முடியாது, எங்கேயும் ஏறி போயும் தப்பிக்க முடியாது. என் பார்வைக்கு மறைவாக நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அவங்க வெளிப்புற தோற்றத்துல ஆண்டவருக்கு பக்தி உள்ளவர்களா, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களா, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா, உண்மை உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் காணப்பட்டாலும், உள்ளத்திலோ அவர்கள் அநீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரை இயேசுவை தொழுது கொள்கிறதற்கு பதிலாக வேறு எதையோ தொழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறதற்கு பதிலாக, இயேசுவை ஆராதிக்கிறதற்கு பதிலாக வேறு எதையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை இல்லை, பொய் அதிகமாய் காணப்படுகிறது, அநீதி அதிகமாய் காணப்படுகிறது. வெளிப்புற தோற்றத்தில் ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்பட்டவர்களாய், ஆண்டவரிடத்தில் உறவு வைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், உள்ளத்திலோ அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு வழுவி போய்விட்டார்கள். இப்படி பல விதங்கள்ல ஆண்டவரை அவர்கள் காயப்படுத்தினார்கள், ஆண்டவரை அவர்கள் கோபப்படுத்தினார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ எங்க போனாலும் என்னிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எங்கேயும் நீ ஓட முடியாது, எங்கேயும் நீ போய் ஒளிய முடியாது. எங்க ஓடினாலும் சரி, எங்க ஒளிஞ்சாலும் சரி, என் கண்ணுக்கு மறைவாக, என்னுடைய அந்த பார்வைக்கு மறைவாக நீ எங்கேயும் மறைய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா அவ்வளவு அன்பையும் நேசத்தையும் ஒரு அரவணைப்பையும் அவர் மீது அவர் வைத்திருந்தார். நான் எசப்பா ஃபஸ்ட்டு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்காக வரல, நான் என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அவரை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள். அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், அவரை அடித்தார்கள், கடைசியில் அவரை கொன்றே போட்டு விட்டார்கள். அதுபோல இது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்களுடைய கிரியைகளினால அநேக தரம் ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களாய் ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். எவ்வளோதான் ஆண்டவர் சொன்னாலும், நீ செய்யாத, இதை விட்டு விலகுன்னா செய்ய மாட்டேன், விலகுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே செய்து ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். அதிக தரம் முறுமுறுத்தார்கள். எகிப்தையே அதிகமாய் விரும்பினார்கள். தேவ பிரசன்னத்தை விட அதிகமாய் அவர்கள் விரும்பினது எகிப்து. உலவுக்கு அங்கே தான் அடிமையில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம் இருந்தாங்க. ஆனால் அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு வயிற்று சோறு கூட உருப்படியாக சாப்பிடல. அப்படி இருந்தும் கூட அதுதான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கே தவிர, ஆண்டவருடைய பிரசன்னமோ, ஆண்டவருடைய ஐக்கியமோ, ஆண்டவருடைய கட்டளைகளோ அவங்களுக்கு விருப்பமாக இல்லை.
ஆனா வெளியில பார்க்கும்போது ஆண்டவருக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரோடே நடக்கிற பிள்ளைகளாய் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். அது ஒரு நாளும் பலிக்காது. என்னிடத்துல பலிக்காது. நான் உன்னுடைய வெளிப்புற தோற்றத்த பார்த்து நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல. உன்னுடைய உள்ளான தோற்றத்த பார்த்து நான் ஜட்ஜ் பண்றேன். அதனால நீ எங்கேயும் மறைய முடியாது. எங்கேயும் நீ ஒளிய முடியாது. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அவரை விட்டு எங்க போக முடியும்? எங்க போய் மறைய முடியும்? எங்க போய் ஒளிய முடியும்? எங்கேயும் முடியாது. எங்கேயும் ஒளியவும் முடியாது. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்க போனாலும் சரி, பூமிக்குள்ள பதுங்கிட்டாலும் சரி, எங்க போனாலும் அவரை விட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது. ஒரே விஷயம் சரண்ட்ரு தான். மொத்தமாக சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே, என் உள்ளான காரியங்களை மாற்றுங்க. வெளிப்புறத்தில் நான் காமிக்கிறேன். ஆனால் உள்ளான காரியங்கள் அநேக கொடுமையினாலும் தீமையினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உமக்கு விரோதமான காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் அதிகமாய் செய்து கொண்டு இருக்கிறேன்னு நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவர் நம்மை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம கேயாசி, எலிசாவோட இருந்த ஒரு கேயாசி, எலிசாவோட இருந்த ஒரு உடன் ஊழியக்காரன்னு வச்சுக்கலாம். எலிசா சுகத்தை கொடுத்துட்டு திரும்பிட்டாரு. ஆனால் நம்ம கேயாசி என்ன பண்ணுறாரு? சரி, நான் போய் வழி அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண ஆசை, பொருளாசையினால், உலக ஆசையினால் போய் ஏதாவது கிடைக்குமான்னு போய் அங்கே போய் பார்த்து அங்கே பொய்யை பேசி ஆண்டவர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னார், எலிசா வாங்கிட்டு வர சொன்னார் சொல்லி பொருட்களை அந்த துப்பட்டிகள் இதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வர இங்கே வந்தப்போ எலிசா கேட்குறாரு, எங்கே போனேன்? இல்லை, நான் அந்த மாதிரி இங்கே போனேன், ராஜாவாக பார்த்து அதை கொடுத்தார். அவர் என்ன நினைக்கிறாரு? எலிசா ஒரு மனுஷன், இவருக்கு என்ன தெரிய போகுது? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கேயாசி, எப்படி இவ்வளவு திமிர் தண்டம் உனக்கு வந்துச்சு? இவ்வளோ துணிகரம் எப்படி உனக்கு வந்துச்சு? போய் பேசுகிற, அதனால நீ சபிக்கப்படுற, உனக்கு குஷ்டம் வரும், அதுவும் நெற்றியில் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எலிசா மூலமாக கேயாசியை சபிக்கிறார். அதே போல தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அனனியா சப்பிரா வித்து மொத்தத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டு, பொருத்தனை பண்ணிட்டு, பணத்தை பார்த்தோனையும், சொத்தை பார்த்தோனையும், பொருளை பார்த்தோனையும், ஆஸ்தியை பார்த்தோனையும், அந்தஸ்தை பார்த்தோனையும் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை, எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், ஒரு பங்கை வச்சுட்டு மீதியை கொடுத்துருவோம், மீதியெல்லாம் தான் கொடுக்குறோமே அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. பேதுரு கேட்குறாரு, இவ்வளோதானா நீங்கள் வித்த கரையும்? ஆமாம், அவ்வளோதான் அப்படின்னு அனனியா சொல்கிறார். இப்போ பேதுரு கேட்குறாரு, இவ்வளோ கடினமாக உன் இருதயத்தை நிரப்புனது யாரு? பரிசுத்தாவினருக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லுகிறது என்ன அப்படின்னு. அங்கே அனனியா விழுந்து செத்தான். அடுத்தபடியாக இந்த இன்சிடெண்ட்டு தெரியாமல் மனைவியின் இடத்துல கேட்கும்போது மனைவி அதே பொய்யை சொல்லி அவளும் விழுந்து செத்தா. என்ன இதிலேருந்து அறிந்து கொள்ள முடியுதுன்னா, நாம் நினைக்கலாம் மனிதர்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பேதுரு தானே, பேதுருக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம மறைச்சி வச்சுக்கலாம், நம்ம உள்ளே வச்சுக்கலாம், நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவானது சிருஷ்டி ஒன்றுமில்லை, நிர்வாணமாயும் எல்லாம் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது. அதனால
நம்ம ரெட்டை வேஷம் போட்டு மனிதனை வேணா ஏமாற்றலாம். கர்த்தரை ஒரு நாளும் நாம் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் நம் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வஞ்சகம் நிறைந்ததாகவும், தீமை நிறைந்ததாகவும், பொய்மை நிறைந்ததாகவும், அசுத்தம் நிறைந்ததாகவும், அநீதி நிறைந்ததாகவும் இருக்கிறதா? இல்லை உண்மையாகவே நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது ஸ்தோத்தரித்து அவரை நேசிக்கிறோமா அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நாம் இதுவரைக்குமே ஏமாற்றுகிறவர்களாய் இருந்தால் இந்த சனமே நாம் மனம் திரும்புவோம். ஏன்னா எங்கேயும் ஒழிய முடியாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடையது. அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய கண்கள் எங்கும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம லூசிபர் சொன்னாரு, நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே சிங்காசனத்தை வைப்பேன் அப்படின்னாரு. கீழே தள்ளி போட்டார். அதனால இந்த எண்ணம் மட்டும் வேணாம், ரெட்டை வேஷம் வேண்டாம். ஒரே மனதுடன் ஒரே நோக்கத்துடன் இயேசுவை நோக்கி பார்ப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.